வியூவர்ஸுக்கு வணக்கம். ஸோ பொதுவாக நம்ம ப்ரெக்னென்சியில் வர வேரியஸ் பிரச்சனைங்க பற்றி வாரம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ப்ரெக்னென்சி ஒரு ஸ்மூத்தாக ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ், ஈஸி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் ப்ரெக்னென்சியில் ஏற்படுற நிறையா சேஞ்சஸ், நிறையா உடம்புல இருக்க நிறைய சேஞ்சஸ்னால நிறைய பேருக்கு ஒரு சர்டன் சேலஞ்சஸ், சர்டன் டிஃபிகல்ட்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸில் வந்து ஒரு ரொம்ப காமன் டிஃபிகல்ட்டி வந்து நிறைய பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து லோ பேக் பெயின், இல்லை இடுப்பு வலி, முதுகு வலின்ற கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப காமனாக நம்ம ப்ரெக்னென்சியில் பார்க்குற கம்ப்ளைண்ட். ஸோ இந்த லோ பேக் பெயின்ற பிரச்சனை வந்து என்ன ரீசன்ஸ்னால ப்ரெக்னென்சியில் வருது, இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலான்றதை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ லோ பேக் பெயின் அண்ட் ப்ரெக்னென்சிக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. மெயின் ரீசன் வந்து அந்த ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ், அதாவது ப்ரெக்னென்சியில் ஏற்படுற உடம்புல சேஞ்சஸ் வரதுனால அந்த மசில்ஸ், உடம்புல இருக்க மசில்ஸ் அண்ட் போன்ஸ் வீக் ஆகி லோ பேக் பெயின் யூஸ்வலாக வரும். ஸோ ப்ரெக்னென்சியில் லோ பேக் பெயின் சொல்லும் போது அந்த பெயின் யூஸ்வலாக அந்த முதுகு தண்டு, ஸ்பைனல் கார்டு வந்து பெல்விக் போனை மீட் பண்ணுற இடத்துல தான் மேக்ஸிமம் பெயின் யூஸ்வலாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேஷண்ட்ஸ்க்கு லோ பேக் பெயின் ப்ரெக்னென்சியில் யூஸ்வலாக இருக்கும். சில பேருக்கு மைல்டாக மேனேஜபிளாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப சிவியராக ஒரு டே டு டே லைஃப் எஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸஸ் சிவியரிட்டியில் இருக்கும். இப்போ ரீசன்ஸ் ஏன் இவங்களுக்குலாம் லோ பேக் பெயின் வருதுன்னா, மெயின் ரீசன் வந்து லோ பேக் பெயின் டெவலப் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் வந்து எக்ஸஸ் வெயிட் கெயின் இன் ப்ரெக்னென்சி. அதாவது ப்ரெக்னென்சியில் பொதுவாக வெயிட் கெயின் இருக்கும், ஒரு 12 to 14 kg கண்டிப்பாக எல்லாருமே வெயிட் கெயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு வெயிட் இன்க்ரீஸ் இருக்கும் போது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், இந்த வெயிட்டோட எஃபெக்ட் வந்து லோ பேக் மசில்ஸ் மேலே தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரெக்னென்சியில் வந்து கர்ப்பை சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது, பேபியோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது மசில்ஸ் அண்ட் போன்ஸ், பேக்குக்கு போகிற நரம்பு, ரத்த குழாய் எல்லாமே அழுத்தி பிளட் ஃப்ளோ கூட எஃபெக்ட் ஆகி இது ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக இருக்கும் பெயினுக்கு. ஸோ இந்த எக்ஸஸ் வெயிட்டோட எஃபெக்ட்னால இந்த பேக் மசில்ஸில் வந்து ஸ்ப்ரெயின் எக்ஸசிவாக இருந்து பேக் பெயினாக மேனிஃபெஸ்ட் ஆகும். இப்போது பேக்கில் வந்து இந்த அந்த குஷன் மாதிரி இருக்கும், அதாவது ஒரு ஸ்பைனுக்கு நடுவில் ஒரு டிஸ்க் ஆர் குஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த குஷன்ஸ் வந்து ஷாக் அப்சார்பராக ஆக்ட் பண்ணும் யூஸ்வலாக. ஸோ ரேப்பிடாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஷாக் அப்சார்பர்ஸ் அவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணாமல் பேக் பெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க ப்ரெக்னென்சி டைமில். ஸோ வெயிட் கெயின் தவிர்த்து மற்ற சேஞ்சஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி, அதாவது கர்ப்பை வந்து ஸ்ட்ரெச் ஆகும்போது அப்டமன் மசில்ஸ், அதாவது வயிற்றில் இருக்க கோர் மசில்ஸ் ஆர் அப்டமன் மசில்ஸ் வந்து வீக் ஆகி கர்ப்பை ஸ்ட்ரெச் ஆகும்போது இந்த மசில்ஸும் ஸ்ட்ரெச் ஆகி வீக் ஆகிடும். ஸோ இந்த மசில்ஸ் வந்து தின்னாகி ஸ்ட்ரெச் ஆகிறதுனால அப்டமன் வாலோட ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிரும். இப்போது யூஸ்வலாக எரெக்ட் பாஸ்டர், நம்மளாம் எரெக்டாக நிற்கிறதுக்கு, அப்ரைட் பொசிஷனில் நிற்கிறதுக்கு வந்து அப்டமன் மசில்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பேக் மசில்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போது அப்டமனில் வயிற்றில் இருக்க மசில்ஸ்லாம் இந்த கர்ப்பை இன்க்ரீஸ் ஆகும்போது மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெச் ஆகி வீக் ஆகி செப்பரேட் ஆகும்போது இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி, அதாவது அந்த எரெக்டாக நிற்கிறதுக்கு ஒரு மசில் ஸ்ட்ரென்த் வந்து டெஃபினட்டாக குறைஞ்சதுனால அந்த பேக் மசில்ஸ், பேக் போன் இல்லை பேக்கில் இருக்க டிஸ்க் மேலே ஸ்ப்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகிடும். ஸோ அந்த பேக் மசில்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஹார்டாக ஒர்க் பண்ணி உடம்பை எரெக்டாக நிற்கிறதுக்கு வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ திஸ் டைப் ஆஃப் பேக் பெயின் வந்து யூஸ்வலாக செகண்ட் ஹாஃப் ஆஃப் ப்ரெக்னென்சியில், அதாவது கர்ப்பை ஸ்ட்ரெச் ஆக செகண்ட் ஹாஃப் ஆஃப் ப்ரெக்னென்சியில் இந்த டைப் ஆஃப் பேக் பெயின் வந்து யூஸ்வலாக ரொம்ப காமனாக இருக்கும். அண்ட் இந்த டைப் ஆஃப் பெயின் வந்து யூஸ்வலாக மூவ்மெண்ட் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் போது பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ரெஸ்ட் எடுத்தால், கொஞ்சம் படுத்துட்டு இருந்தால் கொஞ்சம் பெயின் குறையறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இன்னொரு ரீசன் ஃபார் பேக் பெயின் இன் ப்ரெக்னென்சி வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ், அதாவது ப்ரெக்னென்சியில் வந்து டெலிவரி ஆகிறதுக்காக அந்த டெலிவரி பேசேஜில் பேபி நெகோஷியேட் பண்ணி வரதுக்காக சர்டன் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து பெல்விக் போனில் இருக்க மசில்ஸ்லாம் கொஞ்சம் லூசன் ஆகி ரிலாக்ஸ் ஆகி டெலிவரிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ஹார்மோனோட எஃபெக்டில் வந்து லிகமெண்ட்ஸ் ஆன் ஜாயின்ட்ஸ் ஆஃப் த பெல்விஸ் வந்து லூசன் அப் ஆகி வீக் ஆகிடும். ஸோ லிகமெண்ட்ஸ்ன்றது ஒரு ஜாயிண்ட்டை ஸ்டேபிளாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு டிஷ்யூஸ். ஸோ இந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம் வீக் ஆகி ரிலாக்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்த எஃபெக்டில் வந்து சில பேஷண்ட்ஸ் வந்து பேக் பெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எஃபெக்ட் இல்லாமல் ஜென்ரலாக ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் ஃபார் பெயின். எனி எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து மசில்ஸ்லாம் டைட்டன் ஆகி பெயின் ஜாஸ்தியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனி ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு எஃபர்ட்ஸ் எடுத்தால் பெயின் வந்து கண்டிப்பாக குறையும்.
இப்போது நிறையா பேஷண்ட்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, எஸ்பெஷலி ஒரு செடென்ட்ரி ஜாப் கண்டினியூஸாக ஒரு சேரில் 6 hours 8 hours உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாஸ்டர்னாலே சில சமயம் பேக் பெயின் டெவலப் ஆகும். அதாவது கண்டினியூஸாக ஒரே பாஸ்டரில் உட்காந்துட்டு இருந்தால் அதனாலே கொஞ்சம் பேக் பெயின் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் நிறைய ரீசன்ஸ் இருக்குது பேக் பெயின் டெவலப் பண்ணுறதுக்கு. அண்ட் சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த பேக் பெயின் இன் ப்ரெக்னென்சி ரொம்ப டஃப்பாக டீல் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இந்த பேக் பெயினை டீல் பண்ணுறதுக்கு, குறைக்கிறதுக்கு அண்ட் சிம்டம்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையா எஃபர்ட்ஸ் எடுக்கலாம். As with everything else, prevention தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது பேக் பெயின் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்தால், டெஃபினட்டாக மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு நம்ம எஃபர்ட்ஸ் எடுத்தால் பெயின் பாசிபிலிட்டி ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது எக்ஸசைஸ் தான் மெயின் ஸ்டே. அதாவது ப்ராப்பர் எக்ஸசைஸ், ரெகுலர் எக்ஸசைஸ், பேக் மசில்ஸ், அப்டமன், கோர் மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு எக்ஸசைசஸ் பண்ணால் ஃப்ளெக்சிபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ரொம்ப சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் வே ஆஃப் பேக் பெயின் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட். அண்ட் எக்ஸசைஸ் பண்ணி இந்த பேக் பெயின் வந்ததுக்கப்புறம் கூட சிம்டம்ஸ்லாம் குறைக்கிறதுக்காக எக்ஸசைஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் டெஃபினெட்லி டியூரிங் ப்ரெக்னென்சி ஏதாவது எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட கைடன்ஸ் டெஃபினட்டாக எடுத்துக்கணும். ஏன்னா ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணலன்னா அதனாலே கூட பிரச்சனைங்க வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வேறு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் பேக் பெயின் ரெடியூஸ் பண்ணுறதுக்குன்னா, சம்டைம்ஸ் சிவியர் பெயின் இருந்துச்சுன்னா ஹாட் பேக் இல்லை கோல்ட் பேக் யூஸ் பண்ணி அந்த பெயின் ரிலீஃப் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இல்லைனா மசாஜஸ் ட்ரை பண்ணலாம். கரெக்ட் பாஸ்டர் டெஃபினட்டாக அடாப்ட் பண்ணணும். எஸ்பெஷலி லாங் ஹவர்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது இல்லை நடக்கும் போது ஆர் ஈவன் படுக்கும் போது கூட கரெக்ட் பாஸ்டர் அடாப்ட் பண்ணால் சம்டைம்ஸ் பேக் மசில் ஸ்ப்ரெயின் ஆகாமல் பேக் பெயின் ரெடியூஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் டெஃபினட்டாக சிவியர் பெயின் இருந்துச்சுன்னா இனிஷியல் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகலைன்னா டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி சம்டைம்ஸ் பெயின் ரிலீவிங் மெடிக்கேஷன் கூட எடுத்து பெயின் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். டெஃபினட்டாக டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எந்த மெடிக்கேஷனும் ப்ரெக்னென்சியில் எடுக்கக்கூடாது. பட் அசஸ் பண்ணி அவங்க பெயின் சிவியராக இருந்துச்சுன்னா மைல்ட் பெயின் கில்லர் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த டேப்லெட்ஸ் சம்டைம்ஸ் சிவியர் பெயினுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக் பெயின் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா, கொஞ்சம் ஹெவி வெயிட் தூக்கிறத அவாய்ட் பண்ணணும். இல்லைனா கீழேருந்து எதாவது எடுக்கணுன்னா பெண்ட் பண்ணி எடுக்காமல் கீழே உட்காந்து ஸ்குவாட் பண்ணி எடுத்தால் கொஞ்சம் பேக் மசில்ஸ் ஸ்ப்ரெயின் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்டன் மெஷர்ஸ் எடுத்தால் நம்ம பேக் பெயின் இன் ப்ரெக்னென்சி அவாய்ட் பண்ணலாம். அண்ட் டியூரிங் ப்ரெக்னென்சி என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, யூஸ்வலாக மோஸ்ட் பேஷண்ட்ஸுக்கு வந்து இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி இந்த பேக் பெயின் வந்து சரியாகி ஆல்மோஸ்ட் க்யூர் ஆகிடும். ஸோ டியூரிங் ப்ரெக்னென்சி அண்ட் டியூரிங் டெலிவரி இந்த வேரியஸ் ஸ்டெப்ஸ் எடுத்து நம்ம பேக் பெயின் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கோ இல்லை பேக் பெயின் ட்ரீட் பண்ணுறதுக்கோ இந்த மெஷர்ஸ்லாம் எடுக்கலாம். ஸோ ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் சக்ஸஸுக்கு பாசிபிலிட்டி பெட்டராக இருக்கும். பேக் பெயின்னு டயக்னோஸ் பண்ணால் எப்போவுமே இந்த மசில் பெயின் இல்லை மசில் வீக்னஸ்னால இருக்காது. சில சிச்சுவேஷன்ஸில் நம்ம இது சீரியஸாக எடுத்து நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது சடன் சிவியர் பெயின் வந்தது, இல்லைன்னா பெயின் வந்து காலுக்கு ரேடியேட் ஆகி சியாட்டிக்கா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே ரேர் இன் ப்ரெக்னென்சி. அதாவது ஒரு 1 to 2% ஆஃப் பேக் பெயின் தான் இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இல்லை பல்ஜிங் டிஸ்க்னால இருக்கும். பட் இந்த சிம்பிள் மெஷர்ஸும் எடுத்து இந்த பெயின் சரியாக ஆகலைன்னா டெஃபினட்டாக டாக்டர் கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொரு கண்டிஷன் வந்து, அதாவது விட்டு வலி வந்துச்சுன்னா இது குறை மாதம் பிரசவலிக்கா ஒரு சிம்டம் இருக்கும். ஸோ விட்டு வலி வந்தால் சாதாரண பெயின் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கூடாது, அது போய் டெஃபினட்டாக கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த சிம்பிள் பேக் கேக் படுத்தா சரியாகுது, இல்லை ஒர்க் பண்ணும்போது நடக்கும்போது ஜாஸ்தி ஆகிற பெயின் வந்து எக்ஸசைஸ் அண்ட் ப்ராப்பர் பாஸ்சர் அண்ட் ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் எல்லாம் எடுத்தால் பேக் பெயினை மேனேஜ் பண்ணுறதுக்கு அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஏர்லியராகவே இன்ஸ்டிடியூட் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.